வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு முகப்பரு ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா போகவே போகாது. எனக்கு 12 வருஷமாக இருந்த முகப்பரு எப்படி சரியாச்சு என்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். என்னோடய ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின். நான் 12 வருஷமாக முகப்பரு, முகத்தில் அவ்வளோ பெரிய பெரிய கட்டியாக வரும். சின்ன சின்ன மூப்பரு கிடையாது, பெரிய கட்டியாக அந்த இடம் அப்படியே பிளாக் மார்க்காக இருக்கும். இதனால் ரொம்ப ஃபீல் ஆகியிருக்கேன். என்னென்னமோ 12 இயர்ஸாக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எதுவுமே சரியாகலை. அப்புறமா எனக்கு சொல்யூஷன் கொடுத்த ஒரே ஒரு தீர்வு இந்த வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெயை நான் ஒரு நாளைக்கு வாங்கி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி நைட்டு படுத்தேன். அப்போது என் மூஞ்சியில் ரொம்ப கட்டிகள் இருந்துச்சு. அந்த கட்டிகள் என்ன பண்ணிச்சுன்னா மறுநாளைக்கு உடஞ்சி போய் பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் போட்டேன். ஒரு 5 டேஸு 3 டேஸு போடும்போதே சின்ன டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. நல்லா போட்டு மசாஜ் பண்ணேன். இந்த வேப்பெண்ணெயை மூஞ்சிக்கு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணேன். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இதை கண்டினியூ பண்ணேன். ஆனால் ஒன்று பண்ணேன், இதை போட்டு இப்போது காலையில் நம்ம எழுந்ததும் இதை மூஞ்சிக்கு நல்லா அப்ளை பண்ணி நம்ம குளிக்கும்போது ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் போட்டேன். என்னோடய ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின், ஆனால் எனக்கு இதுதான் எனக்கு கை கொடுத்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பிம்பிள்ஸும் போய் நார்மல் ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு திரும்பி பழைய ஸ்கின்னுக்கே வந்துச்சு. எனக்கு அந்த தழும்பு கூட கிடையாது என்னோடய மூஞ்சியில், அது மாதிரி வந்துச்சு. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, இந்த வேப்பெண்ணெயை காலையில் நீங்கள் எழுந்ததும் மூஞ்சிக்கு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு நீங்கள் தூங்கும்போது கூட, இப்போ காலையில் ஆஃபீஸுக்கு போகிறவங்க நைட்டு தூங்கும்போது இதை நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுக்கலாம். விட்டு காலையில் எழுந்து நம்ம குளிக்கும்போது ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் அதையும் வாங்கி நல்லா மூஞ்சியை நல்லா அலசி எடுத்துட்டோன்னா நம்ம மூஞ்சியில் இருக்கிற அவ்வளவு முகப்பெருக்களும், அந்த மார்க் இருக்கும்ல, அந்த பிளாக் கலர் மார்க்கு, அது கூட காணாமல் போயிடும். அப்படியே கண்டினியூ ஆகும்போது. ஆனால் இது பிம்பிள்ஸ் உங்களுக்கு சரியாயிடுச்சு, இப்போது ஒரு 1 மந்த் போட்டு இது சரியாயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு 2 டேஸாக இல்லை வீக்லி ஒன்ஸு கூட நீங்கள் இந்த வேப்பெண்ணெயை தடவிக்கலாம். என்றைக்கும் தடவணும்னு கிடையாது. உங்களுக்கு தெரியும் உங்கள் பாடி இப்போ சரியாயிடுச்சு, எனக்கு நான் இனி இது போட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த வேப்பெண்ணெயை வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நல்லா மூஞ்சிக்கு போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். திரும்பி அது வராமல் இருக்கிறதுக்காக இது நான் சொல்கிறது. வாரத்துக்கு ஒரு நாளை இந்த வேப்பெண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி இந்த நீம் ஃபேஸ் வாஷ் அது ரெகுலராக போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வர பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது அதுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்புறம் எனக்கு முன்னாடி இருந்த முகத்துக்கும் இப்போ ஃபுல்லாக ஃபுல் டிஃப்ரெண்ட் எனக்கு இருக்குது. பழைய முன்னாடி எப்படி ஸ்கின் இருந்துச்சோ அதே போல் அழகான ஸ்கின்னாக எனக்கு மாறி இருக்குது. எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னென்னமோ 12 இயர்ஸில் என்னென்ன தேய்க்கணுமோ எல்லாமே தேய்ச்சேன். பட் எனக்கு எந்த ஒன்றுமே கிளியர் ஆகலை. எனக்கு கிடச்ச சொல்யூஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் உங்களுக்கும் கிடைக்கும். நான் நம்புகிறேன். எல்லோரும் இதை பயனடைங்க. நன்றி.